எது சம்பந்தமா கேட்குறீங்களோ அது சம்பந்தமான ஃபெய்த் உங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கிறோம் பாருங்க. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஸோ இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படும் போது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாய், கண்டிப்பா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன், நான் சுகம் அடைவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, உருவாயிடுச்சு. ஏன்னா அவள் எதை பத்தி கேட்டா, சுகத்தை பத்தி. ஸோ யாரோ அவளுக்கு சொல்லியிருக்காங்க, என்ன பண்றா, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள், அவ்வளவுதான். ஸோ ஜீசஸை பத்தி என்ன பண்றா, கேட்கிறா, காதல் என்ன பண்றா, கேட்கிறா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கேட்கும் பொழுது விசுவாசம் அங்க உருவாகிறது. இயேசுவை குறித்து என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப இப்படிதான், அங்க ஒருத்தருக்கு ஒரு நோய் இருந்தது, சரியாயிடுச்சு. அங்க ஒருத்தருக்கு கண்ணு தெரியாமலே இருந்துச்சு, சரியாயிடுச்சு. அங்க ஒருத்தர் நடக்க முடியாமலே இருந்தான், சரியாயிடுச்சு. ஸோ அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அதுதான் முக்கியம் பாருங்களேன். இங்கதான் விசுவாசம் என்ன பண்ண ஆரம்பிக்க செய்கிறது. கேட்க 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 என்ன பண்ண ஆரம்பிக்குது, விசுவாசம் உண்டாகிறது. இதுதான் முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. மார்க் 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவ்வளவுதான். இதான் கீ பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவ்வளவுதான். அவன் இயேசுவை பத்தி என்ன பண்றா, கேட்கிறான். 25 அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையில் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நல்லா கவனிங்க. இந்த ஸ்டோரி மேத்யூ, மார்க், லூக் எல்லாத்துலயுமே என்ன பண்றோம், படிக்கிறோம். இந்த ஸ்டோரியில இருக்கிற ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்னன்னா, ஒரு பிரச்சனையில இருக்கிறா, 12 வருஷம் பிரச்சனை. எப்படி இது மாறுது? கடவுள் வந்து மாத்தல. நான் பேசிட்டு இருக்கிறது அவர் எப்போ செய்வார் அப்படின்றத பத்தி இல்ல, நீங்க எப்ப எடுத்துக்க போறீங்கறத பத்தி. இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. அவர் என்ன தொடட்டும்னு நான் வெயிட் பண்ணதுக்கு பதிலா நான் அவரை தொட போறேன் அப்படின்றதும் ஃபெய்த் தான். இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க சக்சஸ் எப்போன்றத.